மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். சொந்தமல்லவே மீட்கப்பட்ட பாவி, நீயுனக்கு சொந்தமல்லவே, நீயுனக்கு சொந்தமல்லவே, நீமலன் கிறிஸ்து நாதர்க்கே சொந்தம். சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாரே, திரு ரத்தம் ரத்தம் திருவிழாவில் படியுது பாரே, வலிய பரிசத்தால் கொண்டாரே, வான மகிமை உனக்கி அன்பின் உள்ளங்களை, இன்னைக்கு திருப்பாடல்ல ஒரு காரியம் சொல்லப்படுது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரை துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரை துணையாக கொண்டிருப்போர் அப்படின்னா யாரு? நீங்களும் நானும் தான். நமக்கு கதி அப்படின்னு சொன்ன யாரு? அவர் தானே. அதனாலதான் திருப்பாடல் 121 இப்படி சொல்லுகிறது, மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் படைத்த அவரிடம் இருந்துதான் எனக்கு உதவி வரும். ஆக மொத்தத்தில் அவரைத்தானே நாம் துணையாக வைத்திருக்கிறோம். அவர்தானே நமக்கு எல்லாம். அப்போ இந்த பேறு பெற்றோர் பட்டியல்ல வரக்கூடியவர்கள் யார்? நீங்களும் நானும் தான். சரி, பேறு பெற்றவர்கள் பட்டியல்ல நாம இருக்கிறோம். அவரைத்தான் துணையாக நாம கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் ஏன் நாம் எதிர்பார்க்கின்ற
அந்த பெறுபேறுகள் நமக்கு கிடைப்பதில்லை. நாம் எதிர்பார்க்கின்ற அந்த ஆசீர்வாதங்கள் கைகூடுவதில்லை. நாம் எதிர்பார்த்த அந்த வரங்கள் நமக்கு வருவதில்லை. அப்படின்னெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் 1000 கேள்விகள் எழலாம். அதற்கான சிறந்த பதில் என்ன தெரியுமா? ஆண்டவர் நாம கேட்ட காரியங்களை நமக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார். ஆனா அதனை பெற்றுக்கொள்வதற்கு முதல்ல நாம தயாராக இருக்கணும். இப்போ பாருங்களேன், ஒரு மரம் இருக்குது. அந்த மரம் வளருகிற பொழுது அந்த மரத்தை நாம ஒரு 4 அடி வளர்ந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு பலா மரம், இந்த பலா மரத்துல ஒரு 4 அடி அது வளர்ந்து வந்ததுமே அதனிடம் பெரிய காய்கள் அதை நாம் எதிர்பார்க்க முடியுமா? ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? அங்க அந்த மரம் வளர்ந்து வருகிற பொழுது அதனுடைய தண்டு இருக்கு இல்லையா, அது ரொம்ப மெலிசாக இருக்கும், ரொம்பவும் மிருதுவாக இருக்கும், மென்மையாக இருக்கும். அந்த மெல்லிய மென்மையான தண்டுல பெரிய பலாவை அது தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இருக்குமா? இருக்காது இல்லையா? அப்போ என்ன பண்ணிக்கணும்? நாம பொறுத்திருக்கணும். பொறுத்திருந்தால் மட்டுமே அந்த பலாமரம் பெரிதாக வளர 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 ஒரு கட்டத்துக்கு மேல அதிலிருந்து நாம எதிர்பார்க்கக்கூடிய அந்த பலா, காய், கனி நமக்கு கிடைக்கும். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, பலா மரத்திலிருந்து பலா நமக்கு கிடைப்பது உறுதி. ஆனா எப்போ அப்படி என்பதுதான் கேள்வி. அது உடனே கிடைக்காது. எப்போ அந்த பலா மரம் உறுதி பெறுகின்றதோ, எப்போ அது அதனுடைய கனியை தாங்குவதற்கான சக்தி பெறுகிறதோ, அப்போதுதான் அதனை அது பெற்றுக்கொள்ளும். அது போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம விரும்பி கேட்கின்ற காரியங்களை ஆண்டவர் உடனே கொடுத்தால் அதை தாங்கிக் கொள்வதற்கு, அந்த ஆசீர்வாதத்தை தாங்கிக் கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில இப்போ நம்முடைய நிலை அதற்கு ஏற்றதாக இருக்காதபடியால் தான் அவர் அதை கொடுக்கல. ஆனால் நிச்சயமாக கொடுப்பார். இன்னும் ஒரு காரியம், நாம கேட்டுக்கொண்ட காரியம் இருக்கு இல்லையா, அந்த ஆசீரின் காரியம், அதை ஆண்டவர் கொடுப்பதற்காக நாம் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். ஆனா அவர் அதனை யார் மூலமாக கொடுக்கும்படி அவர் எண்ணம் கொண்டிருக்கிறாரோ அவரை தயார் செய்து கொண்டிருக்கலாம் இல்லையா? அந்த குறிப்பிட்ட நபரை ஆண்டவர் தயார் செய்து கொண்டு இருக்கிற அந்த தருணம், அவர் தயாராகும் வரைக்கும் நம்முடைய ஆசீர் தாமதமாகி கொண்டிருக்கும். ஆகவே ஆண்டவர்கிட்ட நாம கேட்கின்ற காரியங்களை எல்லாம் அவர் கொடுப்பாரு. அது நம்முடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் நாம் தளர்ந்து போகாமல் இருக்கணும். ஏன்னா அவரைத்தானே நாம துணையாக கொண்டிருக்கிறோம். அவர்தானே நமக்கு எல்லாம். அவரிடமிருந்து தானே நமக்கு உதவி வர வேண்டும். அவரிடமிருந்து தானே நமக்கு ஆசீர் வர வேண்டும். மகிழ்வையும் ஆசீரையும் அருளையும் கிருபையையும் மன்னிப்பையும் இரக்கத்தையும் கொடுக்கிறவர் அவர்தானே. அவர் அன்றி இந்த உலகத்துல நம்மை ஆசீர்வதிக்க கூடியவர் யார்? ஆகவே அவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்போமாக இருந்தால் அவர்தான் நம்முடைய துணை அப்படின்னு சொல்லி நாம ஏற்றுக்கொள்வோமாக இருந்தால் நம்முடைய வேலை என்ன தெரியுமா? Our job is to pray to him. நம்முடைய தேவைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது. நாம ஜெபிச்சுட்டு நம்பிக்கையோடு காத்திருப்பது. இதை வேண்டாம், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உள்ளத்துல உறுதியான நம்பிக்கையோடு நீங்க ஜெபிச்சுக்கோங்க. நான் சொல்றேன், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நான் சொல்லுகிறேன், நீங்க கேட்கின்ற இந்த 7 காரியங்களும் நிச்சயமா உங்களது வாழ்க்கையில் வந்து சேர வாழ்விலே மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக் கொள்வீர்கள். ஆமென்.